Hi everyone. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ ஆனால் லேட்டான வீடியோ. சாரி ஃபார் தி லேட். ரொம்ப கடைசியாக பண்ணிட்டேன் இல்லைங்க கம்ப்யூட்டர். ஆல்ரெடி மிட்டமுக்கு போட்ட கொஷின் வச்சே படிச்சிருந்தாலே போதும். அதே தான் நான் போட்டிருக்கேன். அண்ட் கோட்டிலி முடியுமே போட்ட கொஷின்ஸும் அதே தான். சரிங்களா? பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு 5 மார்க்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது 2 மார்க் 3 மார்க் சொல்லியிருக்கேன். 11த்துக்கும் 12த்துக்கும் ஒட்டுக்கா இந்த வீடியோ. சரி, 11th இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 5 நிமிஷம், ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். செகண்ட் ஆஃப், அதாவது ஒரே வீடியோவில் +2க்கு பின்னாடி பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் கீழே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஆஃபலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு டைம் இருந்தால் தமிழ் படிப்பீங்க. இருந்தாலும் காலையில் டைம் இருந்தால் உங்களுக்கு ஒரு 10 டீட்டெயிலாவது படிங்க. ஒரு 2 மார்க் 3 மார்க் ஒரு 5 யூனிட் படிங்க. அதுக்காக தான் அவசரமாக போட்டேன். இல்லை எக்ஸாம் டைம் தான் போடலான்னு நினச்சேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ 5 மார்க்ஸ் 11th கம்ப்யூட்டர் இதை மட்டும் படித்தா போதுமாங்க சார்னா எல்லாமே போதும். சென்டமே போட்டுடலாம். புக் பேக் 1 மார்க் மட்டும் படிங்க. உங்களுக்கு புக் பேக் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. புக்கின்னு இருந்தால் நானே சொல்கிறேன். சாப்டர் 1 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன். சாப்டர் 3 ஃபண்டமெண்டல் கேட்ஸ். இங்கே தமிழ் மீடியத்துக்கு நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். அதாவது லாஸ்ட் செக்ஷன் தானே லாங் ஆன்சர். அதனால் செக்ஷன் இங்கே நோட் பண்ணல. புரியுதா? ஸோ அதனால் லாங் ஆன்சரில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன், லாங் ஆன்சரில் ஃபஸ்ட் ஒன் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. சாப்டர் 4ல் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். சாப்டர் 5ல் விண்டோஸ், டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ், ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ். சாப்டர் 6ல் செக்ஷன் டியில் 2வது. சாப்டர் 9ல் பைனரி ஆப்ரேட்டர் டைப்ஸ் ஆஃப் எரர். இங்கே கவனிச்சிங்களா? 7th சாப்டர் 8th சாப்டர் தரல. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக படிச்சிடலாம். சாப்டர் 9ல் யூனிரி அண்ட் பைனரி ஆப்ரேட்டர் கண்டிப்பாக வரும். சாப்டர் 10ல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக படிக்கணும். என்ட்ரி கண்ட்ரோல் லூப் கண்டிப்பாக படிக்கணும். பிரேக்கு கண்டினியூ புக்கின். சாப்டர் 11ல் கால் பை வேல்யூ கண்டிப்பாக வரும். ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஓகேவா? ஸோ மொத்தமே ஒரு 10 கொஷின் இல்லை, 10 கொஷின் கூட இல்லை பாருங்கள். சாப்டர் 11 முடி. சாப்டர் 12 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 மேட்ரிக்ஸ் படிச்சுக்கோங்க. சாப்டர் 13 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஊப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். இதெல்லாமே தியரி. அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ் 5 பாயிண்ட் படிங்க. பேசிக் கான்செப்ட் ஊப்ஸ் இது படிச்சிங்கனால நிறைய 2 மார்க் எழுதலாம். பாலிமார்பிசம், என்காப்சுலேஷன், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ். சாப்டர் 14 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஒரே ஒரு கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். சாப்டர் 15 ரூல்ஸ் ஃபார் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அண்ட் தேர்ட் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. சாப்டர் 16 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட். அப்புறம் 4th 5th அவுட்புட்டும் டீபக் எரர் கேட்பாங்க. சாப்டர் 17ல் 3மே கதை. ஹெட்டிங் போர்டு கதை எழுத வேண்டாம். வேரியஸ் கிரைம்ஸு, பைரசி, சைபர் அட்டாக், அவ்வளோதான். மொத்தத்தில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் இவ்வளோ தான் 5 மார்க்கு. ஸோ இது ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இது ஒன்றும் பெரிய வித்தை கிடையாது. ரொம்ப ஈஸி. சீக்கிரமாகவே படித்து முடிச்சிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். 2 மார்க் 3 மார்க் வந்து சாப்டர் 1ல், சாப்டர் 2ல், சாப்டர் 3ல். சாப்டர் 2 ரெண்டாக பிரியுதுங்க. சரிங்களா? சாப்டர் 3ல், சாப்டர் 4ல், சாப்டர் 5ல். இந்த சாப்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாலும் படிங்க. இப்போ சாப்டர் 1ல் எல்லாமே படிச்சிடலாம். ஈஸி தான். ஆனாலும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். செக்ஷன் பினா 2 மார்க், செக்ஷன் சினா 3 மார்க். ஸோ சாப்டர் 5 முடி நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு 2 2 மார்க், 3 2 மார்க், 3 3 மார்க் கூட சில டைம் எழுதலாம். சாப்டர் 7 செக்ஷன் பி, செக்ஷன் சியில் 1 2 5 3 கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 8ல் பாருங்கள் 2 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 9ல் 2 மார்க் 2, ஃபஸ்ட் 2. செக்ஷன் சியில் 3 மார்க்கு 1 3 4 சாப்டர் 9ல். ஸோ இப்போது ஒருவேளை படிக்க முடியாத கேரக்டரில் இருந்தால் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் படிச்சுட்டு 11லேருந்து இல்லைனா 12லேருந்து 18 முடி படிங்க. 2 மார்க் 3 மார்க் போதும். ஓகேவா? சாப்டர் 9 செக்ஷன் பியில் 1 2 4 6 2 மார்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 10ல் 2மே கொடுத்துருக்கேன். செக்ஷன் பி, செக்ஷன் சியில். இதில் 5 கொஷின் தான் மொத்தமாகவே இருக்குது. சாப்டர் 11 செக்ஷன் பியில் 1 2 4, செக்ஷன் சியில் 1 3 4. இப்போது நான் சொல்லக்கூடியது சாப்டர் 12லேருந்து சாப்டர் 18 முடி இல்லையா? அட்லீஸ்ட் சாப்டர் 13லேருந்து சாப்டர் 18 முடி உள்ள 2 மார்க் 3 மார்க் நான் சொன்னதெல்லாம் படிச்சிங்கன்னா அண்ட் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் படிச்சிங்கன்னா போதும். 5 2 மார்க் 5 3 மார்க் வரைக்கும் கட்டாயமாக எழுதுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நடுவில் படிக்க முடியலனா. ஓகேவா? ஸோ ஆனால் நடுவில் படிக்கிறதுலாம் ஈஸி தான். 13th சாப்டரில் 1 2 3 4 5 ஈஸியான ஒரு சாப்டர் 1 2 3 5. ஏன்னா தியரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்டர் 14லேயே 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் 18வது சாப்டரில் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ரொம்ப ஈஸி. லிஸ்ட் ஆஃப் என்ஜின்ஸ், சர்ச் என்ஜின்ஸ் ஆஃப் தமிழ். செக்ஷன் பியில் 1 2 5. சாப்டர் 15ல் செக்ஷன் சி 1 4 3. இது ரொம்ப ஈஸி. சாப்டர் 17ல் எல்லாமே 3. கிரைம்னா என்ன, பிரசின்னு என்ன. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வேராஸ்னா என்னன்னு சும்மா கதை எழுதுனா போதும். இது படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி பார்த்தா போதும். சாப்டர் 16லையும் செக்ஷன் பிலையும் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். செக்ஷன் சிலையும் 1 4.
ஸோ உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ படிக்க முடியாத பசங்க சாப்டர் 13லேருந்து சாப்டர் 18 மூடி அண்ட் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸை ஃபுல்லாக நான் சொன்னதை படிச்சுட்டு முடிச்சிருங்க. நல்லா படிக்கக்கூடியவங்க நான் சொன்னது எல்லாமே படிச்சிங்கனாலே போதும். ஓகேவா? ரைட். 11th ஸ்டாண்டர்டுக்கு முடிஞ்சிருச்சு. கம்பல்சரி சார், கம்பல்சரி இதுலேருந்தே வந்துடும். அவுட்புட்டு டீபக் எரர் மட்டும் புக் பேக்கோடது பார்த்தாலே போதுமானது. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் 5 மார்க்ஸ் சாப்டர் 1 பேராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப் பியூரு இம்பியூரு. இங்கே கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் லாங் ஆன்சர் வந்து எந்த செக்ஷன்னு. சாப்டர் 2 ஃபெசிலிட்டி டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டு. சாப்டர் 3 LEGB ரூல் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல் 5 பாயிண்ட் படிங்க. சாப்டர் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அல்காரிதம் 5 பாயிண்ட் போதும். லீனியர் சர்ச், பைனரி சர்ச், பபிள் சார்ட் டெஃபினிஷன்ஸ் எழுதி கரெக்டாக அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டினா போதும். சின்டாக்ஸ் எழுதுங்க அண்ட் ப்ரொசீஜர் எழுதுங்க, சூடோ கோட். சாப்டர் 5 இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு எழுதி ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள். டோக்கன்ஸ் ஜஸ்ட் என்னென்னு மட்டும் 2 லைன் எல்லா டோக்கன்ஸும் எல்லா ஹெட்டிங்கும் சொன்னால் போகும் டோக்கன் கீழே. சாப்டர் 6 ஃபார் லூப் ஈஸி எக்ஸாம்பிள் சின்டாக்ஸ். ஃபார் லூப்னா என்ன? இஃப் எல் எல் ஆமாம் இஃப் எல்ஸ் எல் இஃப். ஸோ இது பார்த்துக்கோங்க. சாப்டர் 7 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஈஸி, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் ஈஸி, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் ஈஸி. சாப்டர் 8 ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக படிக்கணும் எல்லாருமே. சாப்டர் 9 நெஸ்டட் டியூபிள் செட் ஆப்ரேஷன்ஸ். சாப்டர் 10 கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் கன்ஃபார்ம் கொஸ்டினுங்க. ஸோ மொத்தத்தில் இந்த ஃபஸ்ட்டு 10 சாப்டர் பாருங்கள், நான் வரக்கூடிய மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் நல்லா படிங்க. அடுத்தது சாப்டர் 11. சாப்டர் 11 இருக்கிறதுல ஈஸியான ஒரு சாப்டர். டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் படிச்சிருங்க. அதே மாதிரி தான் சாப்டர் 13 எக்ஸல் ஃபைல், சிஎஸ்வி ஃபைல் கண்டிப்பாக படிச்சிருங்க. இந்த 2 டிஃப்ரென்ஸ்லேயும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. அடுத்த டேட்டா மாடல், ரிலேஷன் மேப்பிங் இதெல்லாம் வந்து கேடசிவ் ஆர்டிபிஎம்எஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. கன்ஸ்ட்ரெயின்ட் டைப்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் தியரி தான் ரொம்ப ஈஸி. எக்ஸல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல் டிஃப்ரெண்ட் மோட், ரூல்ஸ் டு ஃபாலோ இதுவும் ஈஸி தான். அதாவது 1, 2, 5. சாப்டர் 14 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கமாண்டு அது ஈஸி தான். பர்பஸ் ஆஃப் இது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தேர்ட் ஒன் சாப்டர் 15 எஸ்கியூலைட் ஸ்டெப்ஸு, ஹேவிங் கிளாஸ் இது மட்டும் ப்ரோக்ராம் இருக்கும். எஸ்கியூலைட் ஸ்டெப்ஸு ஈஸி தான். சாப்டர் 16 ஃபஸ்ட் ஒன்னில் டைப்ஸ் ஆஃப் பை பிளாட் ஈஸி. ப்ரோக்ராம் எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் அது என்னென்னு எழுதி டயக்ராமாவது போடுங்க. பட்டன்ஸ் ஈஸி, டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ், பிளாட் எக்ஸ்லேபிள் இதோட கமெண்ட்ஸ் எல்லாமே ஈஸி. ஸோ தேர்டு கொஸ்டின். அண்ட் புக்கின்ல ஒன்று சொல்ல போகிறோம். ஹிஸ்டோகிராம் அண்ட் பார்கிராஃப் கீ ஃபியூச்சர்ஸ் கண்டிப்பாக கீ டிஃப்ரென்ஸ் 5 பாயிண்ட் லாஸ்ட் பேஜில் இருக்குது. உங்கள் கடைசி லெசனில் 5 பாயிண்ட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் 5 மார்க்ஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. உங்களுக்கு செகண்ட் மிட் டேர்மில் பாதியே படிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேவா? படிச்சிடலாம். இப்போ ஒழுங்காக கம்ப்யூட்டரே தொடலை அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒரு மத்தியானம் முடி ஒரு ஷெடியூல் போட்டோ இல்லை காலையில் எந்திரிச்சு நீங்கள் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 12 கொஸ்டின் அந்த மாதிரி டீட்டெயில் கூட நீங்கள் படிக்கலாம். ஒரு 10 டீட்டெயில் கூட படிக்கலாம். 2 மார்க் 3 மார்க் பாருங்கள். ஒரே ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். எல்லா லெசனும் படிக்க முடியலன்னா ஒரே ஒரு வழி. ஃபஸ்ட்டு 7 சாப்டர் ஆர் 6 சாப்டர் இல்லையா 5 சாப்டர். ஆனால் கடைசி 11லேருந்து 16 இருக்க சாப்டர்ஸ் இருக்க நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க் அண்ட் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். சரியா? ஓரளவுக்கு எல்லாமே எழுதலாம். செக்ஷன் பியில் 1, 2, 3, 4, செக்ஷன் சியில் 1, 2, 3, 4. ஃபஸ்ட் சாப்டர் ஈஸி தான், செகண்ட் சாப்டர் ஈஸி தான், தேர்டு சாப்டர் ஈஸி தான், சாப்டர் 4 ஈஸி தான், சாப்டர் 5 ஈஸி தான். ஏன்னா இதெல்லாம் டீட்டெயில் படித்தாலே நம்ம 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் படிச்சு பாருங்கள். சாப்டர் 6லேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். 1, 2, 3, 4 பார்ட் 2, பார்ட் 3ல் 1, 2, 4, 5. சாப்டர் 6ல் பார்ட் 2னா 2 மார்க்கு, பார்ட் 3னா 3 மார்க்கு. 1, 2, 3, 6, 1, 2, 4, 7, 8. சாப்டர் 8 ஸ்ட்ரிங்ஸு அதில் வந்து அந்த 5 மார்க் படித்தாலே எழுதிடலாம். சாப்டர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். கிளாஸ்னா என்ன, இன்ஸ்டடேஷனா என்ன, கிளாஸ் மெம்பர்ஸ்னா என்ன. ஸோ இது மட்டும்தான் இருக்கும். சாப்டர் 9ம் ஈஸி தான் என்ன கேட்டால். சாப்டர் 10 வந்து பார்த்திங்கன்னா செட் ஆப்ரேஷன்ஸு, டியூப்பிள், சின்டாக்ஸு இதாக இருக்கும் பாருங்கள். சாப்டர் 10ல் கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன். சாப்டர் 10ல் இது கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் அந்த ஒரு விஷயம் வரும். சாப்டர் 9ல் தான் நெஸ்டட் டியூப்பிள் அந்த செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வரும் சாப்டர் 9ல். சாப்டர் 11ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக தியரி ஈஸி. சாப்டர் 12 பார்ட் 2ல் 2, 3, 5, பார்ட் 3ல் 1, 3, 4. சாப்டர் 16 எல்லோரும் படிச்சிருங்க, ரொம்ப ஈஸி. அதில் எல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. சாப்டர் 13, 14, 15 பார்த்து பயப்படுறீங்க. ஆனால் 15ல் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன், படிச்சிருங்க. 13ல் பாருங்கள், பார்ட் 2ல் 1, 2, 3, பார்ட் 3ல் 1, 2, 4. ஏதாவது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா நல்லா படிங்க. டிஃப்ரென்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஃபெச் 1, ஃபெச் மினி, டிக்ஷனரி அண்ட் இதெல்லாம் வந்து படிங்க. அண்ட் அப் அண்ட் மோட் அந்த மாதிரி அந்த கொஸ்டின்லாம் படிங்க. சாப்டர் 14 பார்ட் 2, பார்ட் 3, 1, 2, 3, 5, 1, 2, 3, 5. சாப்டர் 15ல் பார்ட் 2ல் 1, 3, பார்ட் 3ல் 1, 2. ஸோ மொத்தத்தில் இவ்வளவும் படிக்க முடியல அப்படின்னா கட்டாயமாக நான் சொல்கிறேன்,
அட்லீஸ்ட் 11 to 16 லெசன் அண்ட் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் ரொம்ப ஈஸி. இதையாவது 2 மார்க் 3 மார்க் நான் கொடுத்தது படிச்சிங்கனாலே 5 எழுதிடலாம் கம்பல்சரி. தவிர கம்பல்சரிக்கும் நான் சேர்த்தியே கொடுத்துட்டேன். புக்கின் வந்து ஒரு வேளை கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க, புக்கின் நான் கொடுக்கல. பட் நான் சொல்கிறது கம்பல்சரிக்கு. மித்தபடி பேஸ்ட் ஆன் புக் பேக் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி கம்பல்சரி வரப்போகுது. அண்டு அவுட்புட் விஷயம் எல்லாமே புக் பேக்கில் இருக்க அவுட்புட்டாவது ஒழுக்கமாக பாருங்கள். அண்ட் 5 மார்க்ஸ் நான் கொடுத்தது போதும், 5 மார்க் எழுதிடலாம். 1 மார்க்கு புக் பேக் படிங்க, தட்ஸ் இட். புக்கினுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் படிக்கிற டீட்டெயிலாக கரெக்டாக படிச்சிங்கனாலே புரிஞ்சு படிச்சிங்கனாலே 1 மார்க் ஓனாக கேட்டால் கூட எழுதிடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸு லேட்டாக போட்டது திரும்பவும் சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் மிட்டமுக்கு போட்டதே வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினச்சேன். ரெண்டாவது நான் வந்து அந்த கிராஸ் சீரீஸில் இருந்துட்டேன். அண்ட் ஆல்சோ வந்து எல்லா இம்பார்ட்டன்ட் நான் ஒருத்தன் தான் போடணும். ஸோ அதனால் மேபி இம்பார்ட்டன்ட் மட்டுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுறேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மேக்ஸுக்கு 11க்கும் 12க்கும் அந்த கிராஸ் சீரிஸ் போடுறதுனால கொஞ்சம் டைம் ஆச்சு. எனிவே ரீசன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இனியாவது கிடச்சிருச்சுல படிக்கிறவங்க. தேங்க்யூ. இதுக்கு மேலே எப்படி சார் படிக்கிறதுன்னு நினச்சிருப்பீங்க. பரவாயில்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, ட்ரை பண்ணி நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இல்லைனா எக்ஸாம் டைம் நான் பெரிய பிளானோட வரேன், கண்டிப்பாக முடிச்சிடலாம். தேங்க்யூ.